திருமணம் ஆகாத நபர்களா இருந்தா திருமணம் பிக்ஸ் பண்ணி பத்திரிகையை அடிச்சு மண்டபத்தை புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசியில அது ஃபேக் ப்ரொஃபைல், அது அவர்கள் கொடுத்த சான்றிதழ்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம் ஏமாற வேண்டிய சூழ்நிலை, கடைசி நேரத்தில் தப்பித்து விட்டோம் இப்படிங்கிற மாதிரி அவமானத்தை எல்லாம் சந்தித்தார்கள். திருமணம் ஆன பிறகு என்னன்னா, சார் என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சார், அது அவங்க வெளியில சொல்லாமலேயே போனா போறோம் அப்படிங்கிற மாதிரி என் தலையில் கட்டி விட்டார்கள். அதிபதியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன், எதிரி, வம்பு, லைஃப் பார்ட்னர், தோல்வி, அவமானங்கள் இனி 99% உங்களுக்கு குறைந்து விடும். அஷ்டம சனி தான். இதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அஷ்டம சனியை குரு பார்க்கும் பொழுது உங்களை சுருட்டிய சனி பகவான் சுருண்டு விடுவார். இப்ப இதுவரைக்கும் நிறைய இடங்கள்ல இந்த நோயா இருக்கலாம், வம்பு வழக்கு, திருமணம், ஃபேமிலி கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயத்திலெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் மாறி மாறி பத்த வைத்து சிம்பிளா அணைய வேண்டிய ஒரு பிரச்சனையை பெரிதாகவும் பூதாகரமாகவும் ஆக்கி வைத்தார்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரு பெயர்ச்சி நடந்து விட்டது. குரு உச்சமடைந்து விட்டார். குரு சனி என்ற கிரகத்தை பார்க்க தொடங்கி விட்டார். அப்போ சனியின் வீரியம் கட்டுப்படுகிறது. ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இது விஷயங்கள் எல்லாமே நாம் இது நாள் வரை வீடியோக்களாக கொடுத்து விட்டோம். இதில் நாம் இது நாள் வரை சொல்லாத விஷயம்னு சொல்லலாம், இல்ல கவனிக்காத விஷயம் அப்படின்னா, இது நாள் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது புதனின் ரேவதி நட்சத்திரத்தில் தனது பயணத்தை தொடங்கிவிட்டார். இது மீன ராசியில் புதனின் ஆதிக்கத்தில் அமைய பெற்றுள்ளது. இதன் அதிதேவதை பூஷன், வழிகாட்டுபவர், பயணங்களை காப்பவர் மற்றும் ஆன்மாக்களுக்கு முக்தி பாதையை காட்டுபவர். மந்த காரகன் என்று சொல்லப்படும் சனி பகவான் புதனின் ரேவதி நட்சத்திரத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அது கர்ம வினைகளின் முடிவு மற்றும் கணக்கு தீர்த்தல், கார்மிக் க்ளோஷர் என்று உன்னதமான ஒரு நிலையை உருவாக்குகிறது. இதில் புதன் என்பது புத்தி, தகவல் தொடர்பு மற்றும் வியாபாரம், புத்தி காரகன் என்று அழைக்கப்படுவது உண்டு. சனி இங்கு வரும் பொழுது நாம் புத்தியால் செய்த தவறுகள், கணக்கு வழக்குகளில் செய்த சின்ன சின்ன ஏமாற்றங்கள் மற்றும் வார்த்தைகளால் இது நாள் வரை நாம் விளைவித்த கர்மாவிற்கு பதில் கொடுப்பதற்கு தயாராகி விட்டார். இது மேலோட்டமா பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் மாற்றம் இல்லாதது போல் இருக்கும். ஆனால் இது ரொம்பவும் முக்கியத்துவமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். இதில் ரேவதி நட்சத்திரத்தின் முதல் பாதம் அப்படிங்கிறது நவாம்சத்தில் தனுர் ராசியிலும், இரண்டாவது பாதம் மகர ராசியிலும், மூன்றாவது பாதம் கும்ப ராசியிலும், நான்காவது பாதம் மீன ராசியிலும் வரும். இந்த ஒரு வருட காலம் கிட்டத்தட்ட அடுத்த வருடம் ஜூன் மாதம் தான் சனி பயிற்சி என்பது இருக்கிறது. இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு குருவின் பார்வை சனியின் மேல் விடுகிறது. சோ டோட்டலாவே இந்த சனி புதன் கர்மா இன்னும் ஒரு வருடத்திற்கு யாருக்கு என்ன கொடுக்க போகிறது, இதனை எவ்வாறு நாம் தற்காத்துக் கொள்ளலாம்? மொத்தத்திலேயே அதிகமான டானிக் தேவைப்படுவது இந்த இடத்துல பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு தான். ஏன்னா இந்த அஷ்டம சனியின் தாக்கம் எல்லா ராசிக்கும் சனி பகவான் கொடுப்பதை விட சிம்மத்துக்கு டபுள் ட்ரிபிளா கொடுப்பாரு. ஏன் பிரதர், உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க யாராவது ஃபீஸ் கொடுக்கலையா, அந்த கோபத்தை இதுல காமிக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்காதீர்கள். இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். இந்த சூரியனுக்கு சனி பகவான் டெட் அகெயின்ஸ்ட், ஜென்ம சத்ரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டோட்டலாவே ஆப்போசிட் கிரகம்னு தான் அர்த்தம். இப்போ அவர் 6ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, இந்த 3 வீடுகளுக்கும் இது நாள் வரை, அதாவது அவர் 6க்கும் 7க்கும் ஓனர். அப்போ 8ஆம் வீட்டுல இது நாள் வரைக்கும் இருந்தாரு. இப்போவும் அங்கதான் இருக்கிறாரு. ஆனா
6ங்கிறது நம்மளுடைய எதிரி, கடன், நோய். 7ங்கிறது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர். அதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். அதுக்கு மேல இந்த விஷயத்த நீங்க சொல்லவே வேணாம் பிரதர், நாங்க கேட்கவும் வேணாம் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. 8ஆம் இடம்னு சொல்வது என்னன்னா நம்மளுடைய அவமானம், தோல்வி. இது எல்லாத்தையும் இது நாள் வரை சிம்மராசி சகோதரர்களுக்கும் சரி சகோதரிகளுக்கும் சரி, அதுவும் எப்படின்னா வெளியில் சொல்லி கொள்ள முடியாத தோல்விகளையும் அவமானங்களையும், திருமணம் ஆகாத நபர்களா இருந்தா திருமணம் பிக்ஸ் பண்ணி பத்திரிகையை அடிச்சு மண்டபத்தை புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசியில அது ஃபேக் ப்ரொஃபைல், அது அவர்கள் கொடுத்த சான்றிதழ்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம் ஏமாற வேண்டிய சூழ்நிலை, கடைசி நேரத்தில் தப்பித்து விட்டோம் இப்படிங்கிற மாதிரி அவமானத்தை எல்லாம் சந்தித்தார்கள். திருமணம் ஆன பிறகு என்னன்னா, சார் என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சார், அது அவங்க வெளியில சொல்லாமலேயே போனா போறோம் அப்படிங்கிற மாதிரி என் தலையில் கட்டி விட்டார்கள். சார் என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சார், அதை அவர்கள் வெளியே சொல்லாமலேயே போனால் போறோங்கிற மாதிரி என் தலையில் கட்டி விட்டார்கள் சார். இந்த தோல்வியை, இந்த அவமானத்தை நான் போய் வெளியில சொன்னா யாரும் நம்ப மாட்டார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள், ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். பணம் போச்சு பரவாயில்ல, சம்பாதிச்சுக்கலாம். பேர் போச்சு, அதுவும் கூட நான் எதையோ பண்ணி வேற ஊர்ல எங்கேயாவது போய் எதையாவது பண்ணி பொழைச்சிக்கிறேன். ஆனா என் லைஃபே போச்சு சார், வாழ்க்கையே போச்சு சார்ன்னு நிறைய சிம்மராசிக்காரர்கள் அப்படியே தலானைக்குள்ள வச்சு அழுகிறது, தூங்கும் போது அழுதது, பாத்ரூம்ல போய் அழுதது, குளிக்கும் போது அதனுடன் சேர்ந்து நம்ம அழுதுட்டோம் அப்படின்னா அந்த கண்ணீர் வெளியே தெரியாது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறைய சிம்மராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப இந்த டிரான்சிஷன்ல என்ன ஒரு பெரிய குட் நியூஸ் அப்படின்னா, தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியிலிருந்து வெளியே உங்களுக்கு 2-11 நட்சத்திரங்களுடைய அதிபதியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன், எதிரி, வம்பு, லைஃப் பார்ட்னர், தோல்வி, அவமானங்கள் இனி 99% உங்களுக்கு குறைந்து விடும். அஷ்டம சனி தான். இதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அஷ்டம சனியை குரு பார்க்கும் பொழுது உங்களை சுருட்டிய சனி பகவான் சுருண்டு விடுவார். இது நாள் வரை உங்களுக்கு கடன், நோய், எதிரி, லைஃப் பார்ட்னர், வயிறு, அடிவயிறு, நோய், வம்பு, வழக்கு, இதில் கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும், கரைந்து விடும். வித்தின் ஒரு ஷார்ட் பீரியடுக்குள் அந்த அனைத்து பிரச்சனைகளும் சுருண்டு விடும் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு ஒரு பெரிய குட் நியூஸ். இனி என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, நாம் கொடுத்த வார்த்தைகள், ஏன்னா நமக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி புதனின் நட்சத்திரத்தில் சனியின் பயணம் அப்படிங்கும் பொழுது நாம் கொடுத்த வார்த்தைகளால் நாம் மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால் போறோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது கவனமாகவும் கொஞ்சம் பிளான் பண்ணியும் அவசரப்படாமலும் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு வரக்கூடிய லாபம், லாபாதிபதியின் நட்சத்திரத்தில் சனி பகவான், அப்போ ஒரு ஷாட்ல ஒரே பீரியட்ல ஒன் ஸ்ட்ரோக்ல இந்த பேமெண்ட் வரும், அதனை வைத்து நாம் வெளியே கொடுத்து விடலாம்னு நம்ம ஸ்கெட்ச் போடுவோம். ஆனா கொடுக்கறவங்க பிட்டு பிட்டா இன்ஸ்டால்மெண்ட் போட்டு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போறோம். இப்ப இதுவரைக்கும் நிறைய இடங்கள்ல இந்த நோயா இருக்கலாம், வம்பு, வழக்கு, திருமணம், ஃபேமிலி, கோர்ட்டு, கேஸ் போன்ற விஷயத்திலெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் மாறி மாறி பத்த வைத்து சிம்பிளா அணைய வேண்டிய ஒரு பிரச்சனையை பெரிதாகவும் பூதாகரமாகவும் ஆக்கி வைத்தார்கள். அதெல்லாம் இப்போ இனிமே எடுபடாது. இது நாள் வரை பத்த வைத்தது, இது நாள் வரை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்துவிடும். 2 விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனம். வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் நமக்கு வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது ஒரே டேக்கில் வந்துவிடும் அப்படின்னு நாம் கணிதம் செய்யாமல் கொஞ்சம் பிட்டு பிட்டாக வரும். அதற்கேற்றால் போல் நாம் பிளான் செய்து நாம் கொடுக்க வேண்டிய கமிட்மெண்ட்டுக்கு டேட் கொடுத்தால்
அதுவே போதுமானது. இந்த 2 விஷயத்தை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். சிம்மராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நாள் வரை கணவன் கொடுத்த நிறைய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கரைந்து விடும். அதாவது உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து விடும். குறிப்பா இனி ஏதாவது அவர் வார்த்தைகள் பேசும் பொழுது கொஞ்சம் அப்படியே மௌனமாக பவ்யமாக போய்விட்டால் இன்னும் அந்த நாட் ஒன் பிரச்சனை கூட உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியும். வயதில் மூத்த நபர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா பேக் பெயின் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் தேவையான இயற்கை உணவு, இயற்கை வைத்தியம், ஃபிட்னஸ், வாக்கிங் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல யாரு கவனமா இருக்கணும்னா, சிம்ம ராசியில் உத்தர நட்சத்திரம் வரும், சூரியனுடைய நட்சத்திரம், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். அப்போ ரேவதிங்கிறது உத்தர நட்சத்திரத்துக்கு 16வது நட்சத்திரமாக வரும். இந்த இடத்துல சந்திரன் வரும் பொழுதுதான் அது பூரணமான சந்திராஷ்டமம். இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பிரத்யேகமான பரிகாரங்கள் சனி பகவானுக்கு, இந்த நலத்தீர்த்தத்துக்கு செல்வது, அதே மாதிரி இவர்கள் திருநள்ளாறு செல்வது, பெருமாள் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமைகளில், சனிக்கிழமைகளில் ஜென்ம நட்சத்திரங்கள் வரும்போது செல்வது, நரசிம்மர், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, அனுமன் சாலிசா போன்ற ஸ்லோகங்கள் பாராயணம் செய்வது, சோளிங்கர், பரிக்கல், சிங்க பெருமாள் கோயில், இந்த மாதிரி பிரத்யேகமான நரசிம்மர் வழிபாடு செய்வது. இதையும் தவிர தேய்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகளுக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியும்.